ஏக்கர் நெல் பயிர்கள் கதிர்விடும் நிலையில் குளத்தில் தண்ணீர் இல்லாததால் சாத்தான்குளம் விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கிய நிலையில் முதல் நாளான இன்று 2 சுயேட்சைகள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்தனர். 100 ஏக்கர் நெல் பயிர்கள் கதிர்விடும் நிலையில் குளத்தில் தண்ணீர் இல்லாததால் சாத்தான்குளம் விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சின்னமாடம் குடியிருப்பு பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த பகுதி வானம் பார்த்த பூமியாகும். கடந்த வருடம் பெய்த கனமழையால் இந்த பகுதி அதிக அளவு பாதிக்கப்பட்டது. இந்த பகுதியில் உள்ள குளத்தில் பல்வேறு இடத்தில் உடைப்பு ஏற்படும். ஓரளவு நீரை வைத்து அந்த பகுதியில் விவசாயிகள் 100 ஏக்கரில் நெற்பயிர்கள் விவசாயம் செய்தனர். தற்பொழுது நெற்பயிர்கள் கதிர்விட்டு வந்த நிலையில் குளத்தில் தண்ணீர் வற்றிவிட்டதால் மணிமுத்தாறு அணையில் இருந்தும் 3வது ரீச்சலில் தற்பொழுது தண்ணீர் திறக்காததால் 10வது மடையில் தண்ணீர் வராததால் இதை நம்பி 100 ஏக்கர் நெற்பயிர்கள் விவசாயம் செய்த விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து வருகின்றனர். அப்பொழுது அங்கு பேசிய பெண்மணி ஒருவர் தாங்கள் வட்டிக்கும் தங்களுடைய நகைகளை அடமானம் வைத்தும் இந்த விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், தற்பொழுது நெல் பயிர்கள் கதிர்விடும் நிலையில் குளத்திலும் தண்ணீர் இல்லை, 3வது ரீசலில் இருந்து தண்ணீரும் திறந்துபடவிடல் 3வது ரீசலில் இருந்தும் தண்ணீர் திறக்கவில்லை. இதனால் தங்களுடைய உழைப்பை நம்பியும் இந்த நெல் பயிர்களை பயிரிட்டு தண்ணீர் இல்லாமல் தற்பொழுது தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் அரசு கவனத்தில் கொண்டு 3வது ரீசலில் 10வது மடைக்கு தண்ணீர் திறந்துவிட்டு விவசாயிகளை காப்பாற்ற தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா குருப்பங்குளம் கிராமத்தை சேர்ந்த சின்னமாடம் குடியிருப்பு எங்களுக்கு சொந்த ஊர். இந்த ஊரில் 2 வருஷத்துக்கு இருக்கா 3 வருஷத்துக்கு இருக்கா தான் மழை பெஞ்சு குளம் பெறுவோம். அந்த குளத்தை நம்பி தான் நாங்கள் விவசாயிகள் எல்லாரும் குளம் பருவிச்சுன்னா நெல் நடுவோம். அதில் இந்த வருஷம் கதிர் வர ஸ்டேஜுக்கு ஆகிட்டு 2-3 தண்ணி தந்தால் எங்கள் பயிரை நாங்கள் காப்பாற்றிக்கிடுவோம். எல்லாருமே வட்டிக்கு எடுத்து கூலி வேலை செய்கிறவங்க தான். வட்டிக்கு எடுத்து நகை அடமானம் வச்சு இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப வாழ்வாதாரத்தில் கீழே உள்ளவங்க தான் இதை பயிரிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த 2-3 தண்ணி நீங்கள் எப்படியாச்சும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தீங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரத்தை நாங்கள் காப்பாற்றிக்கொள்வோம். இல்லைன்னா எங்கள் நிலமெல்லாம் என்னங்கிறத எங்களுக்கு சொல்ல முடியாது. அரசாங்கம் இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயம் பண்ணுதோம், மழையை நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணுதோம். கிணத்தடி பாசனம் எங்களுக்கு கிடையாது. மழை தான் எங்களுக்கு முக்கியமே. இப்போ மழை இல்லாமல் குளத்துலேயும் தண்ணி இல்லை, நெல் எல்லாமே காஞ்சி போச்சு. கதிர் வந்தாச்சு. எங்களுக்கு இன்னும் 2-3 தண்ணி தேவைப்படுது. இது 2-3 கிலோமீட்டர் பக்கத்தில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது, மணிமுத்தாறு தண்ணி. அதை எங்களுக்கு 1 வாரம் தண்ணி தந்தால் தான் நாங்கள் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். அவ்வளோ பேர் நகை அடமானம் வச்சு வட்டிக்கு எடுத்து தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை எங்களை நெல்லை காப்பாற்றினா தான் நாங்கள் வட்டியையும் கட்ட முடியும், நகையை திருப்ப முடியும். எங்களுக்கு அதுக்காக கவர்மெண்ட் இறக்கம் காட்டணும். எங்களுக்கு இறக்கம் காட்டி தண்ணி தரணும். ஒரு நாள் தண்ணி வரலனாலுமே எங்கள் விவசாயம் எல்லாமே அழிஞ்சு போகும். எல்லாமே காஞ்சி போச்சு. பூமியை வெடித்து மலாடு மாதிரி கிடக்கு. இது பச்சை பிள்ளைக்கு சமானம். இது கதிர் எல்லாம் கருவி போய் கிடக்கு. எங்களுக்கு கவர்மெண்ட் அதுக்குண்டான இதை பண்ணி தரணும். எங்களுக்கு இந்த விவசாயத்தில் கிட்டத்தட்ட வயக்காடு அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் 2-3 தண்ணி பத்தாக்குறை. நெல் கதிர் பால் அடைக்கிற ஸ்டேஜில் தண்ணி பத்தாக்குறை. தண்ணி இல்லை. எங்களுக்கு தண்ணி மணிமுத்தார் 3வது ரீச்சிலேருந்து தண்ணி திறந்து வரணும். 3வது ரீச்சில் மணிமுத்தார் 19ஆம் நம்பர் மடை. இங்கே நாங்கள் ஒரு 70-80 குடும்ப விவசாயிகள் இந்த வயக்காடை நம்பி தான் வாழ்கிறோம். இந்த வயக்காட்டில் வட்டிக்கு எடுத்தோ இல்லை ஜாமனத்தை பேங்கில் ஒன்று ஈடு வச்சோ எங்கள் வாழ்வாதாரத்தை இதில் தான் இது பண்ணுறோம். இந்த நெல் அறுத்தா தான் எங்களுக்கு அடுத்த விவசாயம் அடுத்த பக்கம் போக முடியும். இல்லைன்னா அவ்வளோ இருக்கும். என்ன பண்ணணுன்னே தெரில. வாழ்வாதாரம் திரும்பி நிற்கும். இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு அரசு உடனே நடவடிக்கை எடுத்து எங்கள் விவசாயியை காப்பாற்றி தரணும். தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கிய நிலையில் முதல் நாளான இன்று 2 சுயேட்சைகள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதியிடம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இன்று தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட அரசியல் கட்சியினர் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் சிவனேஸ்வரன், ராதாகிருஷ்ணன் ஆகிய 2 சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்ய முதல் நாளான இன்று சுயேட்சை வேட்பாளர் சிவனேஸ்வரன் தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியரும்
தேர்தல் நடத்தும் அலுவலருமான லட்சுமிபதியிடம் தாக்கல் செய்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தால் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் 2024 அறிவிப்பு வெளியிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 36 தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்புமனுக்கள் 27ஆம் தேதி வரை முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறுகிறது. மேலும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதியிடம் உமரிக்காடு பகுதியை சார்ந்த 35 வயதான சுயேட்சை வேட்பாளர் சிவனேஸ்வரன் என்பவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இவர் சென்னையில் உள்ள ஒரு உணவு கம்பெனியில் வேலை பார்க்கின்றார். திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளது. இவரது மனைவி சென்னை L&T நிறுவனத்தில் HR-ஆக உள்ளார். மேலும் இன்றைய தினம் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு படிவம் 2A தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகமான தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஏராளமானோர் பெற்று சென்றனர். முன்னதாக வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு ஏராளமான காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிக்கப்பட்டு பலத்த சோதனைக்கு பின்னரே வேட்புமனு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதித்தனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அண்ணம்மாள் கல்லூரி அருகே வாகன சோதனையின் பொழுது காரில் கொண்டுவரப்பட்ட ஆவணம் இல்லாத ரூபாய் 1 லட்சத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தாசில்தார் ராஜலட்சுமியிடம் ஒப்படைத்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல் ஆனதை தொடர்ந்து தூத்துக்குடியில் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனையில் பறக்கும் படை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணம்மாள் கல்லூரி அருகே பறக்கும் படை அதிகாரி பொன்மாரி தலைமையிலான பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது தூத்துக்குடி கிருஷ்ணராஜபுரம் 7வது தெருவை சேர்ந்த கிஷோர் பாலா என்பவர் ஓட்டி வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் முறையான ஆவணம் இல்லாமல் 2 500 ரூபாய் கட்டுகள் என 1 லட்சம் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் தாலுகா அலுவலகத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் ராஜலட்சுமியிடம் பணத்தை ஒப்படைத்தனர். தூத்துக்குடி ஸ்ரீ வண்டி மரிச்சியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா. தூத்துக்குடியில் உள்ள வண்டி மரிச்சியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள மிகவும் பழமையான சிவனின் அவதாரமாக கருதப்படும் வண்டிமலையான் சுவாமி மற்றும் ஸ்ரீ வண்டி மரிச்சியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை 7 மணிக்கு 4ஆம் காலை பூஜை நடைபெற்று பின்னர் நாடி சந்தானம், வஸ்தி ராகுதி, மகா பூர்ணகாதி, தீபார்த்தனை, யாத்ராதனம் ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு விமான கலசங்கள் வண்டி மலையான் ஸ்ரீ வண்டி மரிச்சியம்மன் சுவாமி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பின்னர் சிறப்பு தீபாரதனையும் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் நடுக்கடலில் ஏற்பட்ட மோதல். 2 மீனவர்கள் காயம். காவல்துறையினர் தீவிர விசாரணை. தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 280 விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த படகுகள் காலை 5 மணிக்கு கடலுக்கு சென்று இரவு 9 மணிக்கு கரை திரும்ப வேண்டும். இதன் காரணமாக அதிகாலையில் கடலுக்கு செல்லும் விசைப்படகு மீனவர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக தொழில் இல்லாமல் குறைவான அளவு படகுகளை கடலுக்கு சென்றன. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடி மீனவர்கள் தொழில் செய்யும் கடல் பகுதிகளில் இரவு நேரங்களில் கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் வந்து மீன்பிடி தொழில் செய்துவிட்டு மீன்களை பிடித்து செல்வதால் காலையில் மீன்பிடிக்க செல்லும் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்களுக்கு மீன்கள் கிடைக்காமல் தொழில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த விஷயத்தில் மீன்வளத்துறை மற்றும் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இரவு நேரத்தில் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் தொழில் செய்யும் கடல் பகுதிகளில் நுழைந்து மீன்பிடிக்கும்
மீனவர்களை சிறைப்பிடிப்பதற்காக ஆழ்கடல் பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது அந்த பகுதியில் இழுவை மடியை வைத்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த கேரள மாநில பதிவு எண் கொண்ட ஒரு விசைப்படகு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த 5 விசைப்படகுகளையும் அதில் இருந்த 80 மீனவர்களையும் சிறைப்பிடித்து தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு இன்று அதிகாலை கொண்டு வந்தனர். சிறைப்பிடிக்கும் பொழுது ஏற்பட்ட தகராறில் 2 மீனவர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட 6 படகுகளில் பிடிக்கப்பட்ட மீன்களை தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவம் குறித்து காவல்துறையினர், கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்து கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுக சங்கத்திற்கும் மீனவர்கள் தகவல் தெரிவித்தனர். தூத்துக்குடி மீனவர்கள் தொழில் செய்யும் கடல் பகுதிகளில் தொழில் செய்த கேரள மாநில விசைப்படகு மற்றும் 5 குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தை சேர்ந்த விசைப்படகுகள் 80 மீனவர்களுடன் நடுக்கடலில் சிறைப்பிடித்துக் கொண்டுவரப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற NTPL அனல்மின் நிலைய ஒப்பந்த ஊழியர் லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தூத்துக்குடி கடற்கரை சாலையில் இன்று காலை 9 மணி அளவில் NTPL அனல்மின் நிலையத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக வேலை பார்க்கும் தூத்துக்குடி சவரேயார்புரம் பகுதியைச் சேர்ந்த நண்பர்களான அந்தோணி பிரவீன் மற்றும் அந்தோணி சந்தோஷ்குமார் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வேலைக்கு சென்றுள்ளனர். மேலும் இருசக்கர வாகனத்தை அந்தோணி சந்தோஷ்குமார் ஓட்டியுள்ளார். இருசக்கர வாகனத்தின் பின்னால் அந்தோணி பிரவீன் அமர்ந்துள்ளார். இருசக்கர வாகனம் கடற்கரை சாலையில் ரோஜ் பூங்காவை தாண்டி செல்லும் பொழுது பின்னால் வந்த லாரி ஒன்று இவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் பின்னால் இருந்த அந்தோணி பிரவீன் லாரியின் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற அந்தோணி சந்தோஷ்குமார் படுகாயத்துடன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார்.